துரைபாண்டி சார், இப்போது கூட்டணி திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பலங்கிறது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, அவங்க கூட்டணி கட்சிகள் அப்படிங்கிறது விசிக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் போன்ற கட்சிகள் தான் கூட்டணி ஒரு மிகப்பெரிய பலமாக திமுகவுக்கு பார்க்கப்பட்டது. அப்போது திமுகவை பலவீனப்படுத்தணும் அப்படின்னா முதல்ல உங்கள் கூட்டணி கட்சிகளை அவங்கள விட்டு விலக செய்யணும் அப்படிங்கிற ஒரு வியூகம் இருக்குது. இப்போது அமைச்சரவையில் பங்கு அப்படின் போது விசிக, கம்யூனிஸ்ட் மறுத்துட்டாங்க. இந்திய யூனியன் முஸ்லீம் போன்ற கட்சிகளுக்கு அமைச்சரவை பங்கு கொடுக்க பட்சத்தில் திமுக கூட்டணி ஆட்டோமேட்டிக்காக விலகிறாங்க. அப்போ திமுகவை பலவீனப்படுத்தக்கூடிய செயல் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அது பாஜகவின் நிகழ்ச்சி நிரல் இந்தியாவில் காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்குவது, தமிழ்நாட்டில் கழகங்கள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவது. சரி, இப்போ காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதற்கான பல முயற்சியை பண்ணி பல மாநிலங்களை பிடித்து விட்டார்கள். இப்போ கழகங்கள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியில் இறங்கி இருக்கார்கள். அதில் ஓரளவு வெற்றியும் பெற்று விட்டார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தோன்னா கூட தாவேக்கா பாஜகவுடைய கொள்கை எதிரே தானே பார்க்கறாங்க. நான் சொல்றேன், அதுல ஒரு பகுதி இன்னைக்கு நிறைவேறி இருக்கிறது. அதிமுக இன்னைக்கு உடைந்து போயிருக்கிறது. அது காரணம் என்னன்னா, அதிமுகவில் இப்பொழுது சி.வி. சண்முகம் அல்லது வேலுமணி போன்றவர்கள், ஏற்கனவே வேலுமணி தனியாக அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார், நிர்மலா சீதாராமனை சந்தித்திருக்கிறார், RSS தலைவரை சந்தித்திருக்கிறார். அதன் மூலமாக வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படி உடைக்க முடியும் அப்படிங்கிறது அவங்க முயற்சி. இப்போ பிரச்சனை என்னன்னா, இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சிபிஐ, சிபிஎம் அவங்க தான் முதல்ல அறிவிச்சவங்க. அன்னைக்கே திருமாவளவன் என்ன சொன்னார்னா, நான் இடதுசாரி கட்சிகளோடு சேர்ந்து நிற்பேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் இடதுசாரி கட்சிகள் ஆதரவு தெரிவித்ததற்கு பிறகு திருமா காலதாமதப்படுத்தி கொண்டே இருந்தார். இதில் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. சரி, இந்த திருமா இப்படி ஒருவேளை மந்திரி சபையில் போனா பல கேள்விகள் வருகிறது. என்ன கேள்வினா, நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறீர்களா? முதல் கேள்வி. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தான் நாங்கள் தொடர்வேன், நான் சீட்டுக்காக இல்லை, நாட்டுக்காக இருக்கிறேன், சனாதனத்தை எதிர்ப்பதற்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கிற கூட்டணியில் இருக்கிறேன் என்று இப்பொழுது கூட பேசினார். சீட்டு, அதாவது தேர்தலில் நம்ம எத்தனை சீட்டு என்னன்னு பேசும்போது கூட இதை திரும்ப திரும்ப சொன்னார். இப்போ அவர் தாவேகா மந்திரி சபைக்கு போனால் என்ன ஆகும்? நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்களும் கேட்டீங்க அந்த கேள்வியை. இதுவரையில் எங்கேயாவது விஜய் சனாதன எதிர்ப்பு என்று குரல் கொடுத்திருப்பாரா? இதுவரையில் விஜய் பிஜேபி எதிர்ப்பு ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா? இதுவரையில எங்கேயும் பேசின மாதிரி தெரியல. ஆனா அவர் கொள்கை எதிரின்னு சொல்றாரு. ஆனா கொள்கை எதிரியை எந்த கேள்வியும் கேட்கவில்லை. அதாவது பெட்ரோல் விலை உயர்ந்த பொழுது இப்பொழுது முதலமைச்சராக இருந்து அறிக்கை விட்டிருக்காரு. இதற்கு முன்னால் கேஸ் விலை உயர்ந்தது, 990 ரூபாய் உயர்ந்த பொழுது அவர் எதிர்த்து கேட்கவில்லை. இப்ப நாடு என்ன ஆகுங்கிறத பத்தி ஒரு பெரிய பயமே இருக்கு. இல்ல, பெட்ரோல் விலை பிஜேபி எதிர்க்க மாட்டேங்கிறாரு, பிஜேபி பத்தி பேச மாட்டேங்கிறாரு, சனாதனம் பேச மாட்டேங்கிறார் அப்படின்னா காங்கிரஸ் கட்சி தாவேக்கு சப்போர்ட் பண்றாங்க இல்லங்க. நான் காங்கிரஸ் கட்சி தனியா வர்றேன். காங்கிரஸ் கட்சி செய்ததும் துரோகம் தான். அதுல ஒன்றும் எந்த சந்தேகமே கிடையாது. ஒரு பக்கம் நின்று ஜெயிச்சுட்டு இன்னொரு பக்கம் போய் சேர்ந்துட்டு மந்திரி ஆவன்னு சொல்றதுலாம் ஒரு வெட்கக்கேடான செயல். அது காங்கிரஸ் கட்சியில் அப்படி செய்யக்கூடாது. ஆனால் அப்படி செய்திருக்கிறாங்க. நான் அதை பின்னாடி பேசுறேன். இப்போ என்ன பிரச்சனைனா, நம்முடைய திருமாவளவன், அதாவது தமிழ்நாட்டில் நன்கு படித்து அறிந்த அனைவராலும் மதிக்கப்படுகிற ஒரு உயர்நிலையில் வைத்து போற்றப்படுகிற ஒரு மாபெரும் தலைவராகத்தான் இதுவரையில் திருமாவளவனை நாம் பார்த்திருக்கிறோம். இப்போ அவருடைய அந்த ரேட்டிங் குறையுதுன்னு சொல்லுவாங்கல்ல, இன்னைக்கு அவரும் ஒரு சராசரி அரசியல்வாதியாக தமிழ்நாட்டில் மாறிக்கொண்டிருக்கிறாரோ என்ற சந்தேகம் வருகிறது. திருமாவளவன் அதாவது தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னார், இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான ஒரு போர், அது சனாதனத்துக்கும் சமதர்மத்துக்கும் இடையிலான ஒரு போர், சரி, மாநில சுயாட்சிக்கும் மத்தியில் அதிகார குவிப்புக்கும் இடையிலான ஒரு போர் என்று சொன்னார். அந்த போரில் தன்னை வீரனாக காட்டிக்கொண்டவர், முன்னணி வீரனாக காட்டிக்கொண்டவர் திரு தொல் திருமா. இன்னைக்கு அவர் விஜய் கட்சி பக்கம் போறார் அப்படின்னு சொன்னா அவரும் ஒரு சந்தர்ப்பவாத அரசியலை ஏற்றுக்கொண்டு போகிறார் என்றுதான். திரு விஜய் இப்ப வரைக்கும் கூட ஒரு பாஜக எதிர்ப்பு ஸ்டாண்ட்ல தான் இருக்காரு. எந்த விஷயத்துல எதிர்த்தார் சொல்லுங்க? கொள்கை எதிரி பாஜக. கொள்கை எதிரி எதை எதிர்த்து பேசினார் சொல்லுங்க? எந்த கொள்கையை எதிர்த்து பேசினார்? இப்ப நான் சொல்றேன், 990 ரூபாய்க்கு
ஒரு சிலிண்டர் கேஸ் விலை ஏற்றிய பொழுது விஜய் எடுத்த நிலைப்பாடு என்ன? இப்ப பெட்ரோல் விலை ஏறும்போது எதிர்ப்பு தெரிவிச்சார், முதலமைச்சராகவே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. ஆனா பல விஷயங்கள் நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. தினமும் பெட்ரோல் விலை ஏற்ற போகிறேன், டீசல் விலை ஏற்ற போகிறேன் என்று மத்திய அரசாங்கம் இப்பொழுது முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த நிலையில தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு பொறுப்பு இருக்கிறது அல்லவா? அப்ப தமிழ்நாட்டோட முதலமைச்சர் நீங்கள் செய்வது தவறு என்று சுட்டிக்காட்ட வேண்டும் அல்லவா? இதுவரை செய்யவில்லை, எந்த பிரச்சனையிலும் செய்யல. ஒண்ணு. அடுத்தது என்னன்னா, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு போறதுக்கு முன்னாடி இது கூட்டணியில தவறுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி திரும்ப என்ன பேசினாரு? நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கலந்து ஆலோசித்து விட்டு தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். ஆமா. காரணம் என்ன? தமிழ்நாட்டில் ஒரு ஜனாதிபதி ஆட்சி வந்துவிடக் கூடாது, தமிழ்நாட்டில் 6 மாதம் இதற்காகத்தான் சொன்னாங்க. ஆனா இப்போ இடதுசாரியோட சேர்த்து தான் முடிவு எடுப்பேன். இப்ப நீங்க சண்முகம் அவரோட பேட்டியும் போட்டீங்க, இதுவரையில் திரும்ப இடதுசாரிகளோடு பேசவில்லை. அது பேசினாலும் இடதுசாரிகள் வரப்போறதில்லை, அது வேற விஷயம். ஜோதி பாசுவை இந்திய நாட்டினுடைய பிரதமராக ஆக்க வேண்டும் என்று முயற்சி செய்த பொழுது கூட நாங்கள் கொள்கையை முடிவு செய்ய முடியாத இடத்தில் இருக்கிற பொழுது எங்களுக்கு தேவையான நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லாத ஒரு நாடாளுமன்றத்தின் அதனுடைய பிரதமராக இருக்க மாட்டேன் என்று சொல்லி அன்னைக்கு ஒரு கொள்கை முடிவு எடுத்தார்கள். அந்த கொள்கை முடிவு இன்றும் தொடர்கிறது. இப்ப காங்கிரஸ் ஆதரிக்கிறாங்களே, நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க. காங்கிரஸ் ஆதரிப்பது என்பது ஒரு சந்தர்ப்பவாதம். அவர்கள் தேர்தலுக்கு முன்னாடியே இல்ல சொல்லிடுறேன், தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினாங்க. அங்க போய் பிரவீன் சக்கரவர்த்தியை பேசிட்டு இங்க ஒருத்தர் பேசிக்கிட்டு அங்க ஒருத்தர் பேசிட்டு 2 பக்கம் பேசிட்டு இருந்தாங்க. அதனால ஒரு குழப்பம் ஏற்பட்டது. அதனால காங்கிரஸ் போவது என்பது அது ஒரு சந்தர்ப்பவாதம். கேட்டு வரேன்